குடும்ப சூழ்நிலை காரணமாக, உடல்நல பிரச்சனை காரணமாக, பணப்பிரச்சனை காரணமாக படித்துக் கொண்டிருந்த படிப்பு பாதியிலே நின்று போனது. முடித்திருந்தால் என் வாழ்க்கை அமோகமாக இருந்திருக்கும். இன்று என் வாழ்க்கை கேள்விக்குறியாக நிற்கிறது. என் நண்பர்களெல்லாம் நல்ல நிலையில் இருக்கிறார்கள், ஏன் எனக்கு மட்டும் இந்த நிலைமை என்று யோசித்துக் கொண்டிருக்கும் முன்னை தேவன் காண்கிறார். ஸ்டீவ் ஜாப்ஸ் கல்லூரி படிப்பை பாதியில் விட்டார், ஆனால் ஆப்பிள் நிறுவனத்தின் சொந்தக்காரரானார். பில்கேட்ஸ் பள்ளி படிப்பை முடிக்கவில்லை, ஆனால் மைக்ரோசாப்ட் நிறுவனத்தின் சொந்தக்காரர் ஏ.ஆர். ரஹ்மான் பள்ளி படிப்பை முழுமையாக முடிக்கவில்லை, ஆனால் இசை உலகை வென்று நிற்கிறார். பாஸ் சரியில்லாமல், சூழ்நிலைகள் எனக்கு சாதகமாக அமையாமல், வேலையில் வந்த அழுத்தத்தின் காரணமாக பாதியில் என்னை வேலையிலிருந்து நீக்கிவிட்டார்கள். என் குடும்பத்திலேயே நான் தான் அதிகமாக சம்பாதித்துக் கொண்டிருந்தேன். இன்று எல்லோரையும் விட கீழே இறங்கிவிட்டேன் என நினைத்து மனமுடைந்து அழுது கொண்டிருக்கும் முன்னை தேவன் காண்கிறார். நினைக்காத நேரத்தில் நின்று போன உறவு எதற்காக இப்படி நடந்தது என கேள்வி கேட்க கூட நேரம் கிடைக்கவில்லை. இன்று நான் தனிமரமாக நிற்கிறேன். யாரையும் பார்க்கவோ பேசவோ பிடிக்கவில்லை. லட்சங்கள் செலவு செய்து நடத்திய திருமணம் இன்று எல்லாம் இழந்து ஒன்றுமில்லாமல் நிற்கிறேன் என்று புலம்பிக் கொண்டிருக்கும் முன்னை தேவன் காண்கிறார். பணக்காரர்களாக இருந்தோம், நல்ல அந்தஸ்துடன் வாழ்ந்து கொண்டிருந்தோம், திடீரென எல்லாவற்றையும் இழந்து விட்டோம் என்று கலங்கி நிற்கிறாயா? வால்ட் டிஸ்னி பல தோல்விகளை கண்டார். இன்று டிஸ்னி வேர்ல்ட் அனிமேஷன் உலகத்தின் சொந்தக்காரராக நிற்கிறார். டொனால்ட் ட்ரம்ப் பலமுறை தோற்று நின்றார், தொழிலில் வாழ்க்கையில் இன்றும் நிலைத்திருக்கிறார். திருபாய் அம்பானி பலமுறை விழுந்தார், இன்று ரிலையன்ஸ் கம்பெனியின் தலைவராக இருக்கிறார். இப்போ ஆரம்பிச்சா லேட் ஆகிவிடுமே என்று கவலைப்படாதீர்கள். அமிதாப் பச்சன் வாழ்க்கையில் கடன் தோல்வி என்று மீண்டும் மீண்டும் விழுந்தார். குரோர்பதி நிகழ்ச்சியின் தொகுப்பாளராக வந்து மீண்டும் எழுந்து நின்றார். கொலோனல் சாண்டர்ஸ் 60 வயதுக்கு பிறகு தான் KFC-யை ஆரம்பித்தார். தேவனுக்கு உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய திட்டம் இருக்கிறது. உன் வாழ்க்கையை அவர் முடிக்கவில்லை, திசையை மாற்றிக் கொண்டிருக்கிறார். யோசேப்பின் வாழ்க்கையில் திசை மாற்றி வெற்றியை பிடிக்கச் செய்த தேவன், மெய்ப்பனான தாவீதின் வாழ்க்கையில் திசை மாற்றம் செய்து அரசனாக உயர்த்திய தேவன், எஸ்தரின் வாழ்க்கையில் திசை மாற்றம் செய்து ராணியாக உயர்த்திய தேவன் இன்று உன் வாழ்க்கையில் ஒரு திசை மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறார். நேற்று கண்ணீரில் இருந்த நீ இன்று மகிழ்ந்து கழிகூறப் போகிறாய். இழந்த எல்லாவற்றையும் பல மடங்காக திரும்ப கொடுக்க போகிறார். உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் ஒன்று வரப்போகிறது. பலியை சுமந்த மனம் லேசாக போகிறது. தேவன் அமைதியாக இருப்பது போல் உனக்கு தோன்றலாம், ஆனால் அவர் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார். நான் உங்களிடத்தில் அனுப்பின பெரிய சேனையாகிய வெட்டுக்கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுக்கட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பட்சித்த வருஷத்தின் விளைவை உங்களுக்கு திரும்ப கொடுப்பேன் என்று யோவேல் 2:25 சொல்கிறது. யோபுவுக்கு முன்னிருந்த எல்லாவற்றை பார்க்கலும் இரட்டத்தனையாய் கர்த்தர் அவனுக்கு கொடுத்தார் என்று யோபு 42:10 சொல்கிறது. தேவன் உன்னை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிறுத்தப் போகிறார் என்று 1 பேதுரு 5:10 சொல்கிறது. இழந்த உறவுகள், பணம், வேலை, அந்தஸ்து எல்லாவற்றையும் தேவன் உனக்கு திரும்ப கொடுக்க போகிறார். கவலைப்படாதே. ஆமென்.